بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையுமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஇ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இழ்த்திகாவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். பொதுவாகவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான நபியாக, ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கான நபியாக தான் அனுப்பினான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உலகத்திற்குமான நபியாக, முழு மனித குலத்திற்குமான நபியாக ஆக்கினார். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் அவர்கள் குறித்து அதிகம் பேசப்படுவதற்கு மிகவும் தகுதியான மாதம். தொன்று தொட்டு நம்முடைய முன்னோர்கள் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாறுகளையும், அவர்களினுடைய வழிகாட்டுதல்களையும், அவர்களினுடைய வார்த்தைகளையும் பேசுவதற்குத்தான் பயன்படுத்தினார்கள். உண்மையும் அதுதான். ரபீஉல் அவ்வல் மாதத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படவில்லை என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய நஷ்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அந்த வகையில் உலகம் முழுக்க இந்த மாதங்களில் நடைபெறக்கூடிய அனைத்து மஜ்லிஸ்களிலும் கலந்து கொண்டு நமக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குமான தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் வழிவகை செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்ததே ரப்புல் ஆலமீன் தான். ஆனால் அவனே அவர்கள் குறித்து ரசித்தும் வர்ணித்தும் பேசுகின்ற வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான்: இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதம் வ முபஷ்ஷிரம் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. நாம் உம்மை சாட்சியாளராக அனுப்பினோம், சுப செய்தியாக அனுப்பினோம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக அனுப்பினோம், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவராக அனுப்பினோம், இந்த மக்களுக்கான ஒளி விளக்காக உம்மை நாம் அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பண்புகள் குறித்து சொல்லுகிற போது, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனீத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது சிரமம் என்று சொன்னால் அது அவர்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதில் அவர்கள் பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள். உங்களின் மீது கருணையும் இரக்கமும் கொண்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அவர்களின் பண்புகள் குறித்து சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வார்த்தை குறித்து இப்படி சொல்லுவான்: ஓமா யன்திகு அனில் ஹவா. வீணான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவே மாட்டார்கள் என்பதாக சொல்லுகிறான்.
ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் எழுதி வைத்துக் கொள்வார்கள். அதை கண்டவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் என்ன சொன்னாலும் எழுதி வைக்கிறீரே. சில நேரங்களில் அவர்கள் கோபமாக இருக்கலாம், சில நேரங்களில் அவர்கள் பசியோடு இருக்கலாம், சில நேரங்களில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். அவர்கள் உதிர்க்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் எழுத வேண்டுமா என்று கேட்கப்பட்டது. அப்போது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் நான் எழுதி விடுவேன். அதை காணக்கூடியவர்கள் கேட்கிறார்கள், ஏன் நபி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் எழுத வேண்டும்? அவர்கள் சில நேரங்களில் கோபத்தில் இருக்கலாம், சில நேரங்களில் பசியில் இருக்கலாம், சில நேரங்களில் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். எனவே அவர்கள் உதிர்க்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் எழுத வேண்டுமா என்பதாக கேட்கிறார்களே என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவை சுட்டி காட்டி சொன்னார்கள், உக்துப் உக்துப், இந்த நாவிலிருந்து உண்மையை தவிர வேறு எதுவும் வராது, நீ எழுதிக்கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் எந்த தருணத்திலும் எப்படிப்பட்ட சூழலிலும் வார்த்தை தூய்மை கொண்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களினுடைய அந்தஸ்து குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது, வரஃபஅனா லக ஸிக்ரக், உம்முடைய புகழை உலகம் முழுக்க ஓங்க செய்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த உச்சத்தை வேறு யாரும் அடைந்ததில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்தஸ்தை உயர்த்தினான், அவர்களினுடைய புகழை ஓங்க செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது, மை யுதிஉர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வை பின்பற்றி விட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். பல இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னோடு இணைத்து பேசுகிறான் இறைவன். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், உங்களிடத்தில் அவர்கள் பையத்து செய்கிறார்கள், இல்லை, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பையத்து செய்கிறார்கள். உங்களுடைய கரத்தை அவர்கள் பற்றுகிறார்கள், இல்லை, அல்லாஹ்வினுடைய கரத்தை அவர்கள் பற்றுகிறார்கள் என்பதாக சொல்லுகிறான். ஃபலம் தக்துலுஹும் வலக்கின் அல்லாஹ் கதலஹும், நீங்கள் எதிரிகளை சாய்க்கவில்லை, அல்லாஹ் சாய்த்தான். வமா ரமைத இத ரமைத வலக்கின் அல்லாஹ் ரமா, நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எறிந்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை தன்னோடு இணைத்து பேசுகிற ரப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உயர்வை எவ்வளவு தூரம் சிலாகித்து சொல்லுகிறான் என்பதை புரிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் வழங்கக்கூடிய தீர்ப்பு குறித்து சொல்லுகிற போது, ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தீர்ப்பளிக்கிறார்களோ அதை எந்த நெருடலும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாத வரை அவர் பரிபூரண முஃமினாகவே ஆக முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புவதாக இருந்தால், அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டும் என்றிருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்பதாக நபியே நீர் கூறும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் துல்லியமாக பின்பற்ற தகுந்தவர்கள் என்பதை சொல்லுகிறது. அவர்களினுடைய முன்மாதிரி குறித்து சொல்லுகிற போது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கான அனைத்து வகையான முன்மாதிரியும் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களுக்குமான முன்மாதிரியாக கொள்ள முடியும். வாழும் போது மட்டுமல்ல, மரணத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொள்ள முடியும். மேலும் அல்லாஹ் சொன்னான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உம்மை இந்த அகிலத்தார் அனைவருக்குமான அருட்கொடையாக ஆக்கினோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வருகை குறித்து சொல்லுகிறான். மேலும் சொன்னான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லுகிறான். இப்படி படைத்த ரப்புல் ஆலமீனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து உயர்வாகவும் அவர்களினுடைய அந்தஸ்தை உணர்த்தும் விதமாகவும் பேசுகிறான் என்று சொன்னால், இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படவில்லை என்று சொன்னால் அந்த மஜ்லிஸ்கள் எப்படி பரிபூரணமாகும்? தொன்று தொட்டு நம்முடைய முன்னோர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாறுகளை படிப்பார்கள், அவர்களின் வழிகாட்டுதல்களை பேசுவார்கள், அவர்களின்
வார்த்தைகளை மனனம் செய்வார்கள், அவர்களுக்குத்தான் முன்னுரிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாறு எழுதப்பட்ட அளவிற்கு உலகத்தில் எந்த தலைவரினுடைய வரலாறும் எழுதப்பட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வார்த்தைகள் எடுத்து காட்டப்பட்ட அளவிற்கு வேறு எந்த தலைவரினுடைய வார்த்தைகளும் எடுத்து காட்டவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு வார்த்தைகளை கொண்டு எவைகளை எல்லாம் பேசினார்களோ அதையெல்லாம் தொகுத்து எழுதினார்கள். மூன்று செய்திகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை தனியாக எடுத்து தொகுத்தார்கள். நான்கு விஷயங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை தனியாக கிதாபில் எழுதினார்கள். ஐந்து விஷயங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை தனி கிதாபாக எழுதினார்கள். இப்படி எல்லா கோணத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வார்த்தைகள் வர்ணிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அசைவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பார்வை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நடை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிரிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கோபம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு துல்லியமாக நம்முடைய முன்னோர்கள் குறித்து வைத்திருப்பதற்கான காரணம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்தஸ்து அப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டு ரூஹ் ஊதப்படுவதற்கு முன்பே ஹாத்தமுன் நபியாக நான் ஆக்கப்பட்டு விட்டேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துஆவாக நான் இருக்கிறேன். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சுப செய்தியாக நான் இருக்கிறேன். என்னுடைய தாயார் கண்ட கனவின் வெளிப்பாடாக நான் இருக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களினுடைய மகனார் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மகனார் ஸைனுல் ஆபிதீன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அலி அவர்கள். அவர்களினுடைய மகனார் முஹம்மது பாக்கர் அவர்கள். அவர்களினுடைய மகனார் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். சுருக்கமாக இப்படி புரிந்து கொள்ளலாம், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய பேரனார் ஸைனுல் ஆபிதீன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இமாம் அலி இப்னு ஹுசைன். அவர்களினுடைய பேரனார் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆன்மாக்களை அல்லாஹ் படைத்து அவைகளிடத்தில் நான் தானே உம்முடைய ரப், அலஸ்து பி ரப்பிக்கும் என்று கேட்கப்பட்ட போது முதலில் ஆம் என்று சொன்ன ஆன்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஆன்மாதான் என்பதாக இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெற்றோர்களினுடைய பெயரை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அக்காலத்தில் முரட்டுத்தனமாக கேட்பதற்கு காது கூசுகிற வகையில் எல்லாம் பெயர்களை சூட்டினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாயாரின் பெயர் ஆமினா, அவர்களினுடைய தந்தையின் பெயர் அப்துல்லா. எவ்வளவு அற்புதம் நிறைந்த பெயர்களாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெற்றோர்களுக்கே சூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு தூய்மையை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தூதர் நபியின் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வயிற்றில் தரித்த நேரத்தில் எந்த சிரமமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. ஏன் பிரசவ நேரத்திலே கூட எந்த வழியையும் ஆமினா அம்மையார் அவர்கள் உணரவில்லை என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை எவ்வளவு தூரம் அல்லாஹ் அற்புதப்படுத்தினான் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆமுல் ஃபீல் என்பதாக சொல்லப்படுகின்ற யானை ஆண்டு. நபி அவர்கள் பிறப்பதற்கு சரியாக 50 நாட்களுக்கு முன்பு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா யானை படையை அழித்து அந்த மக்களுக்கு உதவி செய்து அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையை விதைத்த அந்த ஆண்டில்தான் அது நடந்த 50 நாட்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்தார்கள். நபி அவர்கள் பிறந்த மாதம் ரபீஉல் அவ்வல், ரமலானுடைய மாதம், புனிதமிக்க மாதம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனிதமிக்க மாதத்தில் பிறக்கவில்லை? துல்ஹஜ் மாதம் அரபுகளிடத்திலே மிகவும் கண்ணியமிக்க மாதம். அந்த கண்ணியமான துல்ஹஜ் மாதத்தில் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கவில்லை என்றால் அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஏற்கனவே ரமலானுடைய மாதம் புனிதமிக்க மாதம் தான். அந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்திருந்தால் புனிதமிக்க மாதத்தில் நபி அவர்கள் பிறந்தார்கள் என்று வரலாறு குறிப்பிட்டிருக்கும். துல்ஹஜ் மாதம் கண்ணியமான மாதம் தான். அந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்கள் பிறந்திருந்தால் கண்ணியமான மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் நபி அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தார்களோ அவர்களின் பிறப்பால் அந்த மாதம் புனிதமாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எந்த புனிதமும் பெறாத ரபியுல் அவ்வலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்கச் செய்து அவர்களின் பிறப்பின் மூலமாகவே அந்த மாதத்தை புனிதமான மாதமாக ஆக்கினான் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவர்களை பிறக்கச் செய்வதற்கு தேர்ந்தெடுத்த ஆண்டும் சிறப்பிற்குரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு தேர்வு செய்யப்பட்ட மாதமும் புனிதத்திற்குரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரம் லுஹாவுடைய நேரம். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தாயார் உம்மு ஷிஃபா, இவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிரசவத்தில் இருந்தார்கள். ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து நீண்ட நெடுகாலம் நபி அவர்களோடு பயணித்தவர்கள். அவர்கள் குறித்து நபி அவர்கள் சொல்லுவார்கள், உம்மி பஅத உம்மி, என்னுடைய தாயிற்கு அடுத்த தாய் இவர்கள் தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் நபி அவர்களினுடைய பிரசவத்தில் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தாயார் உம்மு ஷிஃபா அவர்களும் பிரசவத்தில் இருக்கிறார்கள். உம்மு ஷிஃபா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு என்னுடைய கையிலே நான் தூக்குகிறேன், என்னை சுற்றி பிரகாசத்தை தவிர வேறு எதையும் நான் காணவில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வே அப்படித்தானே சொல்லுகிறான், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், உங்களிடத்திலே பிரகாசம் வந்து விட்டது, உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்கு வந்து விட்டது என்பதாகத்தானே அல்லாஹ்வே சொல்லுகிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்களை கையிலே வாங்குகிற போது என்னை சுற்றி பிரகாசத்தை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை என்பதாக உம்மு ஷிஃபா அவர்கள் சொல்லுகிறார்கள். அற்புதத்தில் பிறந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் பிறக்கிற போதே அவர்களினுடைய முதுகிலே நுபுவத்தினுடைய முத்திரை. வேதத்தை கற்றறிந்த ஒரு அறிஞர் இருந்தார். ரஹபத்தின் நுபுவத் மின் பனி இஸ்ராயீல் என்பதாக சொன்னார். பனி இஸ்ரவேலர்களில் நபிமார்களினுடைய வருகை முற்றுப்பெற்று விட்டது என்பதாக சொன்னார். ஒரு குழந்தை பிறந்து விட்டது, அந்த குழந்தை தான் நபியு ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்தினுடைய இந்த மனித குலத்தினுடைய நபியாக அந்த குழந்தை தான் ஆகியிருக்கிறது என்பதாக சொன்னபோது கூடுதல் விளக்கம் கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஆம், இன்றைய தினம் அந்த குழந்தை பிறந்து விட்டது, எந்த குழந்தை என்று நீங்கள் பாருங்கள். அப்போது எல்லோரும் அந்த குழந்தை யார் என்று தேடினார்கள். அன்றைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அவதரித்திருந்தார்கள். அவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய சுப செய்தியை முழுக்க பெற்றவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். சிறு பிள்ளைகளுக்கே இருக்கக்கூடிய விளையாட்டுத்தனம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வெளிப்பட்டதில்லை. ஆரம்பத்திலிருந்தே அற்புதம் நிறைந்தவர்கள், ஆரம்பத்திலிருந்தே தூய்மையானவர்கள், ஆரம்பத்திலிருந்தே தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாதவர்களாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கினார். அவர்கள் குழந்தையாக இருக்கிறார்கள். மக்காவில் கடுமையான பஞ்சம், கடுமையான வறட்சி, மழை பொழியவில்லை. அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், மழை பொழியவில்லை, விளைச்சல் எல்லாம் விளையவில்லை, கால்நடைகள் எல்லாம் காய்கிறது என்று சொன்னபோது அப்துல் முத்தலிப் அவர்கள் பார்க்கிறார்கள், பக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக அந்த குழந்தையை அப்படியே தூக்கி கொண்டு காபாவிற்கு சென்றார். காபாவினுடைய திரையிலே அந்த குழந்தையை அப்படியே ஒட்டினார். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். அப்துல் முத்தலிப் அவர்கள் வடித்த அந்த வார்த்தைகள் புகாரியில் இடம்பெறுகிறது, இந்த குழந்தையை கொண்டு உன்னிடத்தில் உதவி தேடப்பட்டால் மழை பொழியும். இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? அனாதைகளினுடைய புகழிடம், விதவைகளினுடைய காவல். இந்த குழந்தையை கொண்டு மழை பொழிய வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அவர்கள் வீடு திரும்புவதற்குள் மழை பொழிந்தது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புத வரலாறு. குழந்தை பருவத்திலேயே மக்களுக்கான பரக்கத்தாக இருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு பால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டி வந்தவர்கள் ஹலீமத்து ஸஅதியா. அவர்கள் வந்த ஒட்டகம் பால் மடி வற்றி போயிருந்த ஒட்டகம், நடப்பதற்கே சோம்பல் கொண்டிருந்த ஒட்டகம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு அந்த ஒட்டகத்திலே ஏறுகிற போது அந்த ஒட்டகத்தினுடைய பால் மடி சுரந்தது, அந்த ஒட்டகத்திற்கு பலம் கூடியது, அந்த ஒட்டகம் நடக்கிற போது விரைவாக நடந்தது என்றெல்லாம் வரலாறு கூறுகிறது. என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக ஆக்கப்பட்டது அவர்கள் நபியானதற்கு பிறகல்ல, அவர்கள் பிறந்ததிலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கான ரஹ்மத்தாக அல்லாஹ் ஆக்கியிருந்தார். இன்னும் வரலாறு சொல்லுகிறது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் அவர்களினுடைய வீட்டிலே தானே வளர்ந்தார்கள். நிறைய பிள்ளைகள் அவர்களுக்கு, நிறைய மக்கள் கொண்ட குடும்பம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து அவர்கள் சாப்பிடுகிற போது எல்லோருக்குமான உணவாக அது ஆகிவிடும், எல்லோருக்கும் வயிறு நிரம்பிவிடும். எப்போதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத நிலையில் இவர்கள் அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டால் அவர்களுக்கு வயிறு நிரம்பாது. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தாகி போனார்கள். பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்தார்கள், பிறந்ததற்கு பிறகு தாயை இழந்தார்கள். இதன் மூலமாக அல்லாஹ் இதைத்தான் காட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை என்பதை உணர்த்தவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழக்கச் செய்தான். நபி அவர்கள் பிறந்த உடனேயே தாயை இழக்கச் செய்தான். அவர்கள் வளருகிற தருவாயில் அவர்களினுடைய பாட்டனாரை இழக்கச் செய்தான். அவர்களுக்கு மிகவும் அவசியமான நேரத்தில் அவர்களை பாதுகாத்து வந்த அபூ தாலிபை இழக்கச் செய்தான். இது அனைத்துமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் தான் சார்ந்திருக்க வேண்டும், வேறு யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை என்பதை உணர்த்தவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்படி செய்தான் என்பதாக எல்லாம் சொல்வார்கள். 12 வயது அபூ தாலிப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு சிரியாவினுடைய பயணத்திற்கு புறப்பட்டு செல்கிறார்கள். போகிற வழியிலே ஒரு பாதிரி அங்கே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் அங்கு இருக்கக்கூடிய பயணிகளை அழைத்தார். அழைத்து சொன்னார், இந்த சிறுவர் யார் என்பதாக விசாரித்தார். இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, எதை வைத்து சொல்லுகிறீர் என்று கேட்கப்பட்ட போது அந்த அறிஞர் சொன்னார், இந்த குழந்தை வருகிற போது நான் கவனித்தேன். இந்த குழந்தைக்கு மேகம் குடை பிடித்து வருவதை நான் கவனித்தேன். வழியில் இருக்கக்கூடிய மரங்களும் பாறைகளும் இந்த குழந்தைக்கு சஜிதா செய்வதை நான் கவனித்தேன். நான் வேதத்தில் படித்திருக்கிறேன், இந்த நபி இந்த வழியாக வருவார், அப்படி வருகிற போது மேகம் குடை பிடிக்கும், மரங்களும் பாறைகளும் அவர்களுக்கு சஜிதா செய்யும் என்பதாக நான் படித்திருக்கிறேன், அதை நான் கண்டேன். எனவே இவர்கள் தான் இந்த மனித குலத்தினுடைய நபி, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னபோது அபூ தாலிப் அவர்கள் உடனே தன்னோடு சிரியாவிற்கு அழைத்து செல்லாமல் மீண்டும் மக்காவிற்கே அனுப்பி வைத்தார்கள் என்பதுவெல்லாம் வரலாறு. வியாபார நிமித்தமாக அதே வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 25வது ஆண்டில் தான் கடந்தார்கள். 35வது ஆண்டில் தான் காபத்துல்லாஹ் மீண்டும் புனரமைக்கப்பட்டது. அப்போது ஹலாலான வருவாயை கொண்டுதான் இந்த காபாவை புனரமைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு காபாவை மீண்டும் கட்டுகிறார்கள். அப்படி கட்டுகிற போதுதான் பொருளாதார பற்றாக்குறையால் ஹத்தீம் என்று சொல்லுகிறோமே, அந்த ஹத்தீமுடைய எல்லையை விட்டு விட்டு சிறியதாக கட்டிவிட்டார்கள். எனவே தான் ஹத்தீமிற்கு உள்ளே தவாஃப் செய்யக்கூடாது. ஏனென்றால் ஹத்தீமிற்கு உள்ளே காபாவினுடைய உட்பகுதியாக கருதப்படுகிற காரணத்தினால் தான் நாம் தவாஃப் செய்கிற போது ஹத்தீமிற்கு வெளியாக நாம் தவாஃப் செய்ய வேண்டும். அப்போது ஹஜ்ருல் அஸ்வதை யார் எடுத்து பொருத்துவது என்கின்ற பிரச்சனை வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த காரியத்தை செய்வதற்கு தகுதியுடையவர்கள், பொருத்தமானவர்கள் என்று அவர்களே பொருத்தினார்கள் என்கின்ற அற்புதமான வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து தொடர்ந்து நபி அவர்கள் நபியாக்கப்படுகிற வரை அந்த மக்களுக்கான பாதுகாப்பாக விளங்கியவர்கள் அவர்கள்தான். அந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக இருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். தன் வீட்டு பொருளுக்கான பாதுகாப்பாக இருந்தவர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். நபி அவர்களை அமீன் என்றும் சாதிக் என்றும் அவர்கள் வாயார புகழ்ந்தார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உயர்வை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்தில் உறுதிப்படுத்தினான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறை நம் வீட்டிலே பேச வேண்டும், நம் வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கான முன்மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கான தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்முடைய சுவர்க்கத்திற்கான உத்தரவாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வார்த்தைகள் தான் நம்முடைய வெற்றிக்கு வழிவகை செய்யும் என்கின்ற அழுத்தமான புரிதலை நம் வீட்டு குழந்தைகளுக்கு உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பை உறுதிப்படுத்தி தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக. حبيب الله رسول الله إمام المرسلين